சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முத்துவுக்கு பணம் கிடைச்சிடுச்சு. அதுவும் நம்ம மீனா குடுத்த அந்த பணமே கிடைச்சுச்சு அப்படிங்கிறதுனால, கமுக்கமா அந்த பணத்த எடுத்து முதுகுக்கு பின்னாடி மஞ்ச பையில சுருட்டி சொருவிக்கிட்டு, நாங்க தப்பான இன்ஃபர்மேஷன்ல வந்துட்டோம். இங்க எதுவுமே இல்ல அப்படின்னு கிளம்பிடுறாங்க. சோ நம்ம முத்து, செல்வம், அதுக்கப்புறம் ரவி 3 பேரும் கடகடன்னு வந்துட்டாங்க. ஆனா ஸ்ருதி வெளியில வரல. முடி வந்து கதவு சந்துல மாட்டிக்கிட்டதுனால வெளிய வர முடியல. சோ இவங்க காருக்குள்ள ஏறுனதுக்கு அப்புறம் தான் ஸ்ருதிய காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க சிந்தாமணி கார் வந்து நின்னுடுது. சோ சிந்தாமணியும் இறங்கி வராங்க. ஸ்ருதியும் வெளியில வராங்க. "யாரும்மா நீ?" அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஸ்ருதி வந்து தயங்கி தயங்கி பேசும்பொழுது, நம்ம சிந்தாமணிக்கு ஏற்கனவே வயிறு கலக்கிக்கிட்டு இருக்கிறதுனால, "இரும்மா, கொஞ்சம் இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஓடிர்றாங்க. பாத்ரூம்க்கு ஓடிர்றாங்க. சோ உள்ளார போயிட்டு கூட யார்கிட்டயுமே பேசவே இல்ல நம்ம சிந்தாமணி. அதுக்கப்புறம் ஸ்ருதி தப்பிச்சோம்டா அப்படின்னு வந்து கார்ல ஏறிக்கிட்டு கிளம்பி வராங்க. சோ இங்க நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா, மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி பணத்த எடுத்தாச்சுன்னு சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல மீனா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவங்க பாட்டுக்கு போலீஸ்க்கு போயிட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால போலீஸ்க்குலாம் போக முடியாது. அப்படியே போனாலும் அந்த பணத்த உன்கிட்ட இருந்து தானே திருடுனாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் மாட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், மீனா கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்றாங்க. அதுக்குள்ள பாத்ரூம்லாம் போயிட்டு நம்ம சிந்தாமணி வெளியில வந்ததுக்கப்புறம், இந்த மாரி வருமான வரித்துறையிலிருந்து வந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரே ஒரு மஞ்ச பைய மட்டும் தான் எடுத்துக்கிட்டு போனாங்க. வீட்ல எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிந்தாமணி மேல போய் பீரோல ஓப்பன் பண்ணி பார்த்தா, மீனாவோட பணத்த மட்டும் காணோம். அதுக்கப்புறம் கீழ வர்றப்ப நம்ம மீனா ஃபோன் பண்ணி, "என்ன கண்ணு?" அப்படின்னு சிந்தாமணி பேசுற மாதிரியே பேசி, சிந்தாமணிய நக்கல் பண்றாங்க. இந்த மாதிரி பணத்த எடுத்தாச்சு. அங்க வருமான வரித்துறை சோதனைக்கு வந்திருப்பாங்களே, வந்தவங்க உண்மையான வருமான வரித்துறையில இருந்தே வரல. எங்க வீட்டு ஆளுங்க. என்கிட்ட இருந்து நீ ஆள வச்சு பணத்த திருடுனல்ல, அந்த பணத்த நாங்க எடுத்தாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிய நக்கல் பண்றாங்க. இங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வராப்புல. அங்க சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா, அடியாட்கள் எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க முத்து வந்த உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. இப்ப விஜயாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. சோ இப்ப விஜயா தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிளான்லயும் வந்து இருப்பா. ஏற்கனவே விஜயா வந்து பாத்தீங்கன்னா, சிந்தாமணிக்கு வந்து உதவுனாங்க இல்லையா? மீனாவ வந்து கல்யாண ஆர்டருக்கு போக விடாம. அதே மாதிரி தான் விஜயா தான் இப்ப சிந்தாமணிக்கும் சொல்லி ஏதாச்சும் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஆனா விஜயா இருந்துகிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கமுக்கமா அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.